ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பழைய எகிப்திய நாட்டில் நடந்த ஆனால் யாருக்குமே தெரியாத கொடூரமான தண்டனைகளை பற்றி. ஸோ அந்த காலத்துலேருந்தே பரோ அரசர்களோட நீதிமுறைன்னு சொன்னாலே அது சட்டம் மாதிரி இல்லை, அது ஒரு பகை தீர்ப்பு மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்களோட தண்டனை கொடுக்குற முறை பார்த்தீங்கன்னா அது நியாயத்துக்காக இல்லை, பயம் உண்டாக்கணுன்றதுக்காக தான் அவங்க தண்டனை கொடுக்கறது. ஸோ இப்படிப்பட்ட தண்டனைகள் என்னென்னு நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம 3000 ஆண்டுகளுக்கு பின்னாடி சென்று அந்த பழைய எகிப்திய நாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அதோட முதலாவது பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தோலுரிக்கும் தண்டனைன்னு சொல்லப்படுது. எகிப்திய காலத்தில் பார்த்தீங்கன்னா தோலுரிக்கும் தண்டனைன்னு ஒரு மிருகத்தனமான அரக்கத்தனமான தண்டனை இருந்துச்சு. இது பொதுவாக திருடர்களுக்கு இல்லைன்னா கோயிலோட இடத்தை அவமதிச்சவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனைன்னு சொல்லப்படுது. முதல்ல குற்றவாளியை வெயிலில் நிற்க வைப்பாங்க. அதுக்கப்புறமா வெண்கலத்திலான ஒரு கூர்மையான கத்தி மாதிரியான ஆயுதத்தால் அவங்களோட தோலை மெல்ல மெல்ல உரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரே அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டுகளை தான் அடுக்கடுக்கத்தான் உரிப்பாங்க. ஸோ அந்த வலியை நினைச்சாலே நடுங்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தோலை வறுக்க வச்சு அதுக்கப்புறமா சுவர் மேலே தொங்க வைப்பாங்க. அதை எல்லாருமே பார்ப்பாங்க. மற்றவங்க இதை பார்த்து பயப்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த கொடூரமான தண்டனையை அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. அதன் மூலம் அவங்க சொல்ல வர செய்தி என்னன்னா பயத்தால நீதியை நிலைநிறுத்தும்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய எகிப்திய நாட்டில் நடந்த ரொம்பவே அரிதான அது மட்டும் இல்லாமல் கொடூரமான தண்டனைகள்ல ஒன்று தான் மணலில் புதைக்கும் தண்டனைன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா பெரும்பாலுமே அரசுக்கு துரோகம் செய்தவங்களுக்கு இல்லைன்னா பரோவுக்கு எதிராக நடந்தவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்கள எடுத்து எகிப்தோட பாலைவனத்தில் நடுவில் வெயிலில் வெந்த மணல் நிறைந்த இடத்துக்கு அழைத்து போவாங்க. அங்கே அவங்களோட கைகள் கால்கள் எல்லாமே கயிற்றால கட்டி கழுத்து வரைக்கும் மணலுக்குள்ள புதைத்திடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட முகத்துல தேன் இல்லைன்னா பேரிச்சப்பழ சாரை தடவுவாங்க. அதே எதுக்காகனா அந்த இனிப்பு வாசனைக்கு டெசர்ட்ல இருக்கக்கூடிய பூச்சிகள், எறும்புகள், தேனீக்கள், சில சமயம் நண்டு மாதிரி பாம்புகள் கூட வந்து அவங்களோட முகத்துல ஊற ஆரம்பிக்கும். ஸோ அவங்களால மூச்சு விட முடியாது, உடல் முழுக்க வெயில்ல வேகும். அதே நேரத்துல அந்த சின்ன சின்ன பூச்சிகள் முகத்துல, கண் கிட்ட, உதடுல சுற்றி நடமாடும். சில நேரங்கள்ல அவங்களோட வாய்க்குள்ள கூட போயிடும். ஸோ இப்படியான மனிதன் மெதுவா வெயில்ல சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட மூச்சு விட முடியாம அந்த பூச்சிகளோட கடியால மெல்ல மெல்ல மரணத்தை உணர்ந்து கொள்வாரு. ஸோ இது ஒரு சாதாரண தண்டனை இல்லை, இது ஒரு பயத்தை விதிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு சாப தண்டனைன்னு சொல்லலாம். ஒருத்தர் அரசுக்கு துரோகம் செய்தா அவரை உயிரோட மணலோட கலந்து வச்சிருவோம்னு சொல்றதுக்கான ஒரு உதாரணமா இந்த தண்டனை இருந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பரோ அரசர்களுக்கு துரோகம் செய்தவங்க இல்லைன்னா அரச மர்மங்களை வெளியிட்டவங்களுக்கு இந்த பாம்புகளின் அறை தண்டனை சொல்லக்கூட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இது நார்மலான பனிஷ்மெண்ட் இல்லை, பியூரா பயம் மூலம் மட்டுமே மரணத்தை தரக்கூடிய ஒரு தண்டனைன்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன நடக்குன்னா முதல்ல அந்த குற்றவாளியை ஒரு இருட்டான நிலத்தடி கிணறு மாதிரியான ஒரு அறைக்குள்ள அழைத்து போவாங்க. ஏன்னா அந்த அறை முழுக்க பார்த்தீங்கன்னா குளிர்ந்த கல் சுவர், மேல் பக்கம் சின்ன ஒரு துளை மட்டுமே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து எந்த விதமான ஒளியுமே ஆல்மோஸ்ட் வராது. ஸோ மொத்தமாக இருட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த அறைக்குள்ள நச்சுத்தன்மையான பாம்புகள், கோப்ராக்கள், வைப்பர்கள், பெரிய கருப்பு பாம்புகள் எல்லாமே விடுவாங்க. அந்த பாம்புகளோட சீடுற சத்தம் மட்டும்தான் அந்த அறையில கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான சாப்பாடும் இருக்காது, நீரும் இருக்காது, முழுமையான தனிமை, பயம், இருள் மட்டும்தான் இருக்கும். அந்த குற்றவாளி அங்க நிக்கிறப்ப பாம்பு அவரோட காலுக்கு மேல ஊறும், என் உடம்பு சுற்றி போய் முகத்துக்கிட்ட கூட வரும். அவரோட மூச்சு வேகமாக ஆரம்பிக்கும், என் இதயமுமே வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பாம்பு கடிக்காமலே கூட அந்த பயம், அந்த அழுத்தம் அவரோட மனசை உடைச்சு அவரோட தைரியத்தை உடைச்சிடும். பல நேரங்கள்ல அவங்க பாம்பு கடிக்காமலே அந்த பயத்தாலே இறந்து போயிடுவாங்க. அதுதான் இந்த தண்டனையோட கொடூரம்னு சொல்லலாம். இது உடலையில மெதுவா மனசை சிதைக்கக்கூடிய ஒரு தண்டனைன்னு சொல்லப்படுது. பராசனை நம்பினாங்கன்னா ஒருத்தர் துரோகம் செய்தா அவங்களோட மரணத்தை பாம்புகள் வழியா பயத்தோட அனுபவிக்கணும்னு சொல்லி இதுதான் சரியான நியாயம்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஸோ அதனாலே தான் இந்த பனிஷ்மெண்ட்டை அச்சத்தின் அறைன்னு கூட சிலர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பழைய எகிப்திய நாட்டில் அரசனை வஞ்சித்தவர்கள் இல்லைன்னா துரோகிகள், அப்படியும் இல்லைன்னா பரோட கட்டளைகளுக்கு அடிப்படாத அடிமைகள், இவங்க எல்லாருக்குமே கொடுத்த கொடூரமான தண்டனை என்னன்னா சூடான இரும்பால முத்திரையிடக்கூடிய தண்டனை. முதல்ல அவங்களோட நீண்ட இரும்பு கம்பி எடுத்து அதை பெரிய அடுப்புல வச்சு சிவந்த நிறம் வர காட்டியுமே சூடாக்குவாங்க. அது சிவந்ததுக்கு அதுக்கப்புறமா அந்த குற்றவாளியை கட்டி வைப்பாங்க. பரோ அரசர்கள் சின்னமா அவரோட அடையாளமா அந்த சிவந்த இரும்பு கம்பி மூலம் குற்றவாளியோட நெற்றில முத்திரையிடுவாங்க.
ஸோ அந்த நொடியில் அவங்களோட தோல் எரிஞ்சு கருப்பு நிறத்தில் மாறி தோலில் இருந்த மாமிச வாசனை கூட பரவுமாம். அந்த வலியை தாங்க முடியாதுன்னு சொல்லி பலர் அங்கேயே மயங்கியும் இருக்காங்களாம். ஸோ அந்த முத்திரை ஒரு முறை போடப்பட்டுச்சுன்னா அது வாழ்க்கை முழுக்க மாறாது. அவர் பரோவுக்கு துரோகம் செய்தவனுக்கான ஒரு அடையாளமா மாறிவிடுவாரு. என் உயிரோடு இருக்கிறப்ப மட்டுமில்ல, அவர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த முத்திரை தான் அவரை அடையாளம் காட்டும். அதாவது அவரோட மரணத்துக்கு பின்னுள்ள உலகத்துல கூட அவர் துரோகின அவமானத்தோட தான் நினைவுல வைக்கப்படுவாரு. ஸோ இதுதான் தீயால முத்திரையிடும் தண்டனைன்னு சொல்லப்படுது. இது உடலுக்கும் ஆன்மாக்கும் ரெண்டுக்குமே துன்பம் தரக்கூடிய ஒரு பனிஷ்மெண்டா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நரம்ப நடுங்க வைக்கக்கூடிய ஒரு தண்டனைன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரத்த வடிதல் சாபம்னு சொல்லப்படுது. பொதுவாக கொலை செய்தவங்களுக்கு, கோவிலில் திருட்டு செய்தவங்களுக்கு தான் இதை செய்வாங்க. பழைய எகிப்தியர்கள் என்ன நம்புறாங்கன்னா, ஒருத்தர் பாவம் செய்தா அவரோட ஆவி அசுத்தமாகிடுன்னு சொல்லி, ஸோ அந்த ஆவியை சுத்தமாக்கணும்னா அவரோட ரத்தம் உடல்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஸோ அதனால தான் அவங்க அந்த குற்றவாளியை தலைக்கீழ கட்டி தொங்க விடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட குதிக்காலில் ஒரு சிறிய காயத்தை பண்ணி மெதுவாக அவரோட ரத்தம் துளி துளியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரம் அந்த காலத்தில் இருந்த பண்டிதர்கள் பார்த்தீங்கன்னா பழமையான மந்திரங்களை சொல்லுவாங்க. அவரோட பாவம் கழியட்டும், இவரோட ஆவி சுத்தமாகட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இது ஒரு கொடூரமான வேதனை தண்டனைன்னு சொல்லலாம். ரத்தம் வெளியேறப்போ உடம்பு பலவீனமாகும், மூச்சு வெளியே வராத, கண் மயங்கும், தலை சுழலும், இது மாதிரி நிறைய வீக்னஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். சில நேரங்களில் இந்த பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள்லேயே முடிஞ்சிடும். சில நேரங்களில் ரொம்ப மணித்தியாலங்கள் வர காட்டியுமே நீளம்னு சொல்லப்படுது. இப்படி மெதுவாக உயிரும் வெளியே போயிடும். எகிப்தியர்கள் இதை புனித தண்டனைன்னு சொல்லாலுமே உண்மையிலே இது ஒரு அமானுஷ்டமான கொடூரமான தண்டனையாக இருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே விசித்திரமான ஒரு தண்டனைன்னு சொல்லலாம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ராவின் கண்விழான்னு சொல்லப்படுது. இது பொதுவாக ராஜ குடும்பத்துக்கும் அரசர ரகசியத்தையும் குற்றத்தையும் சேர்ந்த சம்பவங்களுக்கும் தான் இது பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ குற்றவாளி என்ன செய்வாங்கன்னா ஒரு சிறப்பு மண்டபத்துக்கு அழைத்து போவாங்க. ஸோ அங்கே இருக்கிற பண்டிதர்கள், கோயில் நிர்வாகர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சடங்கு ஆரம்பிப்பாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா அவங்களோட கைகளை கட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கமான கருவிகளை கொண்டு அந்த குற்றவாளியோட கண்களை அகற்றுவாங்க. ஸோ அந்த அகற்றப்பட்ட கண்களை பண்டிதர்கள் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறமா ராவின் மேடைகளுக்கு அர்ப்பணிச்சாங்க. ஸோ இந்த செயலுக்கு என்ன நம்பினாங்கன்னா, தவறு செய்தவங்களோட கண்களை நீக்கினா ராவின் நீதியை மீட்டு கொண்டு வர முடியும்னு சொல்லி. ஸோ அதனால தான் இதை செஞ்சுருக்காங்க. ஸோ கைஸ், இதெல்லாம் தான் யாருக்குமே தெரியாத எகிப்திய நாட்டில் இருந்த தண்டனைகள்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மட்டும் இல்லை, இது ஒரு ஃபியர் பேஸ்டான கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.